நம்ம சிஎஸ்கே அணி தற்போது இன்றைக்கி ஹைதராபாத் அணிக்கு எதிராக எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் தோல்வி அதோடு சேர்ந்து இந்த தோல்வியும் அப்படிங்கிற மாதிரி மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க சிஎஸ்கே அணி. ஸோ இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சாலும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த ஆட்டத்தில் நடந்திருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம தோனி அவரால் டாஸ் ஜெயிக்க முடியல. இதனால் ஹைதராபாத் அணி ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே அணியை பேட்டிங் பண்ண வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஓப்பனராக ரஷீத், ஆயுஷ் மாத்ரே 2 பேருமே வந்தாங்க. ஆனால் ரஷீத் இன்றைக்கி ஆட்டத்தின் முதலாவது பந்தில் அவர் அதிர்ச்சி தரும் விதமாக அவுட் ஆயிட்டார். ஆனால் ஆயுஷ் மாத்ரே இன்றைக்கும் நல்லா பேட்டிங் பண்ணார். சருன்னு சிக்ஸர் அடிக்கல, ஆனால் பவுண்டரிகளை அடித்து 30 ரன் வரைக்கும் நல்லா விளையாண்டார். ஆனால் அவுட் ஆயிட்டார். ஆனால் இன்றைக்கி சாம் கரன் 3வது பிளேயராக வந்தார். ஆனால் மோசமான பேட்டிங் தான், 9 ரன் மட்டுமே எடுத்தார். இப்படி இருக்க 4வது பேட்ஸ்மனாக கூட ஜடேஜா இன்னைக்கு இறங்கி அவரும் 21 ரன் மட்டுமே எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படி இருக்க திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக 5வது பேட்ஸ்மனாக இன்னைக்கு பிரேவிஸ் உள்ளே இறங்கி செம்மையான பேட்டிங், சருன்னு சிக்ஸர்கள் தான், 4 சிக்ஸர்களை பறக்க விட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு எல்லாருமே ஆசையாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் 42 ரன்லேயே அவுட் ஆயிட்டார். பின்னாடி சிவம் துபே ஒரு 12, தீபக் ஹோடா இன்னைக்கு நல்லா விளையாண்டாருன்னு சொல்லலாம். ஏதோ கடைசி நேரத்தில் சிஎஸ்கே அணிக்கு யூஸ்ஃபுல்லான 22 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் தோனி 6 ரன், அன்ஷுல் காம்போஜ் 2, நூர் அகமது ஒரு 2. ஸோ ஆக மொத்தம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு நம்ம சிஎஸ்கே அணி ஒரு பந்து மிச்சம் இருக்கிறப்பவே ஆல் அவுட் ஆகி 154 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஸ்கோர் இல்லை. கண்டிப்பாக ஹைதராபாத் அணி அவங்களால எடுக்க முடியும் அப்படின்னாலும் அவங்க இப்போதைக்கு ஃபார்மில் இல்லை. அதை பயன்படுத்தி நிச்சயமாக இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சிஎஸ்கே களம் இறங்க. நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் முதலாவது பந்திலே விக்கெட்னா இங்கே 2வது பந்திலே அபிஷேக் சர்மா டக் அவுட்டில் அவுட் ஆகி வெளியேறினார். அடுத்ததாக வந்து இஷான் கிஷன் டிராவிஸ் ஹெட், இதில் டிராவிஸ் ஹெட் அவரை க்ளீன் போல்டு ஆக்கினார் அன்ஷுல் காம்போஜ். ஸோ அவரை தொடர்ந்து வந்த ஹென்ரிக் கிளாசன் அவரும் 7 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார். ஆனால் தொடர்ந்து மோசமாக விளையாண்டுக்கிட்டு இருந்த இஷான் கிஷன் இன்னைக்கு திடீர்னு நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் தான் அவர் நல்லா விளையாடணுமா, 44 ரன்கள் எடுத்து அவரை அவுட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பின்னாடியே வந்த வர்மா ஒரு 19 ரன் எடுக்க மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் மெண்டிஸ், நிதிஷ் ரெட்டி 2 பேருமே மேட்சை அழகாக அவங்க நகர்த்தி கொண்டு போக, அந்த நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அணியை தோக்கடிக்கிறதுக்காகவே போட வந்தாண்டா அப்படின்னு பற்றினா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பக்கம் எதிராக சிஎஸ்கே அணிக்கு எதிராக பந்து வீசி ஹைதராபாத் சிங்கிள் டபுள் கேப் கிடைச்சா 4 இப்படி அழகாக தட்டி விக்கெட் இழக்காமல் கடைசியாக இந்த மேட்ச்சில் ஹைதராபாத் அணி ஜெயிச்சு கடைசியாக நம்ம சிஎஸ்கே அணியை தோல்வி அடைய வச்சுட்டாங்க. அந்த வகையில் இந்த ஆட்டத்தின் மூலிமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு நடந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த ஆட்டத்தின் மூலிமா சிஎஸ்கே அணி பக்கம் இளம் பிளேயர்கள், அதாவது சீனியர் பிளேயர்களை விட இளம் பிளேயர்கள் நல்லா விளையாண்டுருக்காங்க சிஎஸ்கே அணி பக்கம். ஸோ இதனால் இத்தனை வருஷமாக நம்ம எம்எஸ் தோனி சீனியர் பிளேயர்கள் தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அந்த நிலைமை மாறி இந்த வருட ஐபிஎல்ல இருந்து சிஎஸ்கே இப்போ குவாலிஃபை ஆக முடியாமல் போனாலும் அடுத்தடுத்து சிஎஸ்கே அணியில் கண்டிப்பாக புதிய இளம் பிளேயர்கள் என்ட்ரி கொடுக்கறத நிச்சயமாக பார்க்கலாம்.